सीतापदे राम 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 सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवत स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமநிச்சயத்தில் நாம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதாவது என்னன்னா, எதையும் நமக்கு உபதேசிக்கப்பட்டதை ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் மட்டுமல்லாது அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முக்கியமாக உபதேசித்த விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல. இப்பொழுது உதாரணத்திற்கு நம்ம பாகவதத்திலே பார்க்கலாம். பாகவதத்திலே ஸ்ரீமத் பாகவதத்திலே நாராயண கவசம் என்ற ஒரு வித்தை இருக்கிறது. அந்த வித்தையை விஸ்வரூபன் என்பவர் துவஷ்டானுடைய மகனாகிய விஸ்வரூபன் என்பவர் இந்திரனுக்கு உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். அந்த நாராயண கவசத்தில் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம், பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய அஸ்திரங்கள், பகவானுடைய பார்ஷதர்கள், பகவானுடைய மற்ற ரூபங்கள், பகவானுடைய நாமங்கள் எவ்வாறு எப்படி எப்படி பாதுகாக்கின்றது என்பதை அதை விரிவாக அதில் நாராயண கவசம் என்ற வித்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இதுபோல் பல விஷயங்கள் பாகவதத்தில் இருக்கின்றது. சுதர்சன ஸ்தோத்திரம் இருக்கின்றது. இன்னும் ருத்ரகீதம் என்ற ஒரு ஹம்ச குக்கியம், ருத்ரகீதம் என்ற மந்திரங்களும் இருக்கின்றன. அவைகளை ஜெபித்து பயன்பெற்றவர்களும் உண்டு. ஏனெனில் அது ரகசியமாக சிவபெருமானே ருத்ரகீதத்தை உபதேசித்தார் பிரச்சேதசர்களுக்கு. பிராச்சீன பஸ்கேஸ் என்பவருடைய பிள்ளைகள் 10 பேர் பிரச்சேதசர்கள். அவர்களுக்கு ருத்ரகீதம் உபதேசிக்கப்பட்டது, ரகசியமாக உபதேசிக்கப்பட்டது. அதை ஜெபித்தார்கள். தண்ணீருக்குள் நாராயண சரஸ் என்று அந்த தீர்த்தத்துக்குள் இருந்து 10,000 வருஷங்கள் ஜெபித்தார்கள். அதனால் பகவான் பிரத்யட்சமானார். அந்த காலத்தில் ஆயுசு அதிகம் அல்லவா, அப்பொழுதுதான் ஆயுள் நீடித்த ஆயுள் உடையவர்கள். அதனால் நீண்ட காலமாக அதை ஜெபித்து தவம் புரிந்தார்கள். பகவான் பிரத்யட்சமாக 8 கைகளோடு காட்சியளித்தான் அவர்களுக்கு. ஏனெனில் இதுபோல் ஹம்சகுக்கியம் என்ற மந்திரத்தை ஜெபித்தான் தக்ஷன். அதுபோல் பல விஷயங்கள் இருக்கின்றது. பாகவதத்தில் நிறைய வித்தைகள் இருக்கின்றது, நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. அவைகளெல்லாம் பெரிய பெரிய பலன்களை பகவானையே காட்டி கொடுக்கக்கூடிய வித்தைகள். அவைகள் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நாராயண கவசத்தை பார்த்தோமானால், நாம் முதல் நாராயண கவசத்தை பற்றி சொன்னோம் அல்லவா, அந்த நாராயண கவசமானது மிகவும் விசேஷமானது. பாகவதம் பூராவே விசேஷமானது தான். ராமாயணத்தில் பார்த்தீர்களானால் ஆதித்ய ஹிருதயம் எப்படி மிகவும் விசேஷமானதோ, அதுபோல் பாகவதத்தில் நாராயண கவசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இவை இதுபோல் பாகவதத்தில் ஒரு பகுதி தானே நாராயண கவசம் என்று நாம் சொல்லிவிடுவோம். மகாபாரதத்தில் ஒரு பகுதி தானே விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை எல்லாம், சனத் சுஜாதியும் எல்லாம். அவைகளுக்கு என்ன என்று கேட்டால், இல்லை, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு.
அவைகளை நாம் நம்புவது, நீ எதை முழுதுமாக விசுவாசிக்கிறாயோ, எதை முழுவதுமாக நீ நம்புகிறாயோ, நம்பி அதை செயல்படுத்துகிறாயோ, அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவோடு கலக்கும் பொழுதுதான் அதற்கு இன்னும் சாநித்தியம் அதிகமாகிறது. அது ஆத்மார்த்தமாக ஜபிப்பது என்பது உள்வாங்கி நம்ம உள்மனதோட முழு நம்பிக்கையோட அதை நம்ம உயிருக்கு உயிராக நினைத்து அதை நாம் ஜெபித்தோமானால் அவைகளுக்கு நாமே சக்தியை ஊட்டுகின்றோம். அவைகளை நாமே நம்ம ஆத்மார்த்தமாக செயல்படும் போது அவைகள் இன்னும் அதிக ஆவர்த்தியும் அதிகமாக செய்யும் பொழுது அதை நாம் ஆத்மார்த்தமாக மனம், வாக்கு, காயம், முக்கரணங்களாலும் அதை நாம் அந்த மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அது முழுமையான பலன்களை கொடுக்கின்றது. நமக்கு ஒரு ஜடமான வஸ்து ஒன்று ஜபிக்க முடியாது. இவைகள் எல்லாம் ஜீவனுள்ளவைகளாக நாம் தான் ஜபிக்க முடியும். ஏனெனில் நாம் சைதன்யம் உள்ளவைகள். சைதன்யம் உள்ளவைகளாக நாம் ஜபிப்பது போது அந்த சைதன்யமானது நமக்குள் இருக்கும் அந்த ஆத்ம உணர்வானது தட்டி எழுப்பப்படுகிறது. அந்த ஆத்ம சக்தி அதிகரிக்கக்கூடிய சாதனைகள் தான் இந்த வித்தைகள் எல்லாம். நமக்குள்ள இருக்கும் ஆத்ம சக்தியை தான் வெளிப்படுத்துகிறது, வேறு ஒன்றுமில்லை. அந்த ஆத்ம சக்தியை சீக்கிரமாக வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த மந்திரங்கள், உபதேசங்கள் எல்லாம். இவைகளுடைய சக்தியினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும், அஷ்டமா சித்திகளும், நம் அந்த பரம்பொருளையும் நாம் தரிசித்து விடுகிறோம். நான் எளிமையாக சொல்லிவிட்டேன், ஆனால் இது பெரிய விஷயம். ஆனால் சாதனத்தில் சிரமத்தை பார்க்காமல் தொடர்ந்து சாதனை புரிபவர்கள் இதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்படிதான் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா என்று சொல்கிறார் அல்லவா. திருவண்ணாமலையில் இருக்கிறார் அல்லவா யோகிராம் சூரத்குமார். அவர் இப்பொழுது சித்தியடைந்து விட்டார். ஆனால் அவர் வடக்கிலிருந்து வந்தவர். அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அவர் அனைவரதும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பார். உறக்க உச்சரிக்க மாட்டார். அவர் வாய் அசை போட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வித்தையை பெற்றுக்கொண்டு அவர் பல அதிசயங்களை புரிந்திருக்கிறார். அந்த விசிறியின் மூலமாகவே எல்லாருடைய துன்பங்களையும் போக்கி விடுவார். விசிறி சாமியார் என்று பெயர் பெற்றவர். அதே போல் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த மந்திர சித்தியை அடைவதற்கு அவர்கள் பெரும் பாடுபடுவார்கள். பல நாள் பட்டினியாக இருந்து அவர் நடந்தே வந்திருக்கிறார். வடக்கிலிருந்து நடந்தே வந்திருக்கிறார் யோகிராம் சரத்குமார். திருவண்ணாமலையில் வாசம் செய்தவர். இப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அந்த மடத்தை பாதுகாக்கிறார்கள். அருமையான மகாத்மா. நாமத்தை அப்படி உச்சரித்தார் அவர். அந்த நாமத்தை உச்சரிக்கின்ற அவருடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே எத்தனையோ பேர் பலனடைந்திருக்கிறார்கள். பல வியாதிகள் குணமாகி இருக்கிறது. பல விதமான கஷ்டங்கள் இருந்து நிவர்த்தி அடைந்திருக்கிறார்கள். நாம் இதெல்லாம் சுலபமாக கேள்விப்படுகிறோம். இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யோகிராம் சரத்குமார் என்று அவருடைய பெயரை சொல்வதனாலேயே புனிதம் அடைகிறார்கள். காரணம் என்ன என்றால் அவர் அந்த அளவுக்கு நாமத்தை ஸ்ரத்தையாக ஜபித்திருக்கிறார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அந்த நாமத்தை. இதுபோல் பல மகான்கள், நிறைய மகான்கள் இதுபோல் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இது பாகவதத்திலும் காண கிடைக்கின்றது. நாம் பல மந்திரங்கள், பாகவதத்தில் பல வித்தைகள் இருக்கிறது. ஹம்சகுஹ்யம், ருத்ரகீதம், நாராயண கவசம், விஷ்ணுபாலா ஸ்தோத்திரம், சுதர்சன ஸ்தோத்திரம் நிறைய இருக்கின்றது. பிரம்மஸ்துதிய வித்தை தான், சுகஸ்துதியும் வித்தை தான். அவைகளை எதை அனுஷ்டித்தாலும் அது தொடர்ந்து அதையே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆவர்த்தி செய்யும் பொழுது அதற்கு ஒரு உருவேறுகிறது, அதற்கு ஒரு சாநித்தியம் உண்டாகிறது. நம்ம ஆத்மார்த்தமாக ஜபிக்கும் போது ஆத்மாவோடு கலந்து விடுகிறது. அந்த ஆத்ம சக்தியை தட்டி எழுப்புகிறது. நமக்கு கைமேல் பலன் கொடுக்கின்றது. இரவும் பகலும் ஜெபிப்பதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாராயண கவசத்தில் கடைசியில் அதனுடைய மகிமையில் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த ஜபத்தை ஜெபித்து தொடர்ந்து யார் ஜெபிக்கிறார்களோ அந்த நாராயண கவசத்தை அவர்கள் யாரை கண்ணால் பார்க்கிறார்களோ, யாரை காலால் தொடுகிறார்களோ, அந்த ஜபத்தை ஜெபிப்பவர்கள் உருவேத்தி ஆவர்த்தி செய்து அதை அப்படி மந்திர சக்தி பெற்றவர்களாகிய அவர்கள் மந்திர சித்தி பெற்றவர்களாகிய அவர்கள்
யாரை கண்ணால் பார்க்கிறார்களோ அவரெல்லாம் புனிதம் அடைகிறார்களாம். யாரை காலால் தொடுகிறார்களோ அவரெல்லாம் பவித்திரம் அடைகிறார்கள். அவர்களுக்கு எல்லா வியாதிகளும் எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விடுகின்றன. இது இந்த நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது. அஸ்த தீட்சை என்று சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க மகான்கள் எல்லாம் அஸ்த தீட்சை தலையில் தடவி கொடுத்தவுடனே நாரத தலையில் தடவி கொடுத்தார். துரோனுடைய துக்கங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. பகவானை ஹிருதயத்தில் தரிசனம் செய்தார். நரசிம்ம பகவான் தலையில் தடவி கொடுத்தார். 43 ஸ்லோகங்கள் மழை திறந்த வெள்ளம் போல் பொழிந்தார். துருவன் கண்ணத்தினால சங்கத்தில் தொட்டார் பகவான். இதெல்லாம் அஸ்த தீட்சை, அப்படி தொடுவதன் மூலமாக தீட்சை. அப்போது துருவன் மழை திறந்த வெள்ளம் போல் 12 ஸ்லோகங்களால் பகவானை ஸ்தோத்தரித்தான் சங்கத்தினால் கண்ணத்தில் தொட்டவுடனே. இதுபோல் பகவானை கொடுப்பார். பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட மகாத்மாவாகிய நாரதர் முதலானவர்கள் அந்த தலையை தடவி கொடுக்கும் போது அஸ்த தீட்சை அளித்து விடுவார்கள் துருவனுக்கு. அதுக்கு பிறகுதான் ஹிருதயத்தில் பகவானை தரிசித்தான் துருவன் பார்க்கிறோம். இது பாகவத்தில் நிறைய காண கிடைக்கின்றது. நிறைய விஷயங்கள் இது போல ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கின்றது பாகவதத்தில். இப்பொழுது நாம் நாராயண கவசத்தை பார்ப்போம். நாராயண கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது என்னவெனில், இந்த வித்தையை ஏதத்து தாரியமானஸ்து எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா, இந்த வித்தையை யார் தரித்து கொள்கிறார்களோ, அந்த நாராயண கவசம் என்ற வித்தையை யார் தரித்து கொள்கிறார்களோ அவர்கள் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா, யார் யாரை கண்களால் பார்க்கிறார்களோ, பதாவ சம்ஸ்பர்ஷேத்து சத்யா சாத்வசாத் ச விமுச்சியதே, அது அவர்கள் பவித்திரம் அடைகிறார்கள். பாதத்தினால் யாரை தொடுகிறார்களோ அவர்கள் உடனே அவர்கள் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இவர்கள் இந்த நாராயண கவசத்தை ஜெபிப்பவர்கள் யார் யாரை கண்களால் பார்க்கிறார்களோ, யார் யாரை கால்களால் தொடுகிறார்களோ அவர்கள், அந்த தொடப்பட்டவர்கள் உடனே பவித்திரம் அடைந்து விடுகிறார்கள். அவளுடைய துன்பங்கள் நீங்கி விடுகின்றதாம், அவருடைய தீமைகள் எல்லாம் விலகி விடுகின்றதாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவருடைய பாவங்கள் எல்லாம் போய் விடுகிறது. அவர்கள் புண்ணியாத்மாக்கள் ஆகி விடுகிறார்கள். யார் ஜெபிப்பவர்கள் அல்ல, ஜெபித்து அவர்களால் பார்க்கப்பட்டவர்கள், அவர்களால் தொடப்பட்டவர்களே அந்த அளவுக்கு பவித்திரமாக்கி விடுகிறார்கள் என்றால் அந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை பாருங்கள். சம்ஸ்கிருதம் என்று சொல்கிறோம். சம்ஸ்கிருதமே தேவநாகரி பாஷை. மனுஷர்கள் பேசக்கூடிய ஒரு சமயத்தில் தேவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாஷையும் இது, இந்த சம்ஸ்கிருத பாஷையே. இந்த மந்திரங்கள் எல்லாம் சாதாரண மந்திரங்கள் அல்ல, இந்த ஸ்லோகங்கள்லாம் சாதாரண ஸ்லோகங்கள் இல்லை, எல்லாம் பகவானுடைய வடிவமாக சொல்லப்படுகிறது. பாகவதமே, வேதமே பகவானுடைய மூச்சு காற்றாக சொல்லப்படுகிறது. பகவானுடைய ஸ்வரூபம் தான் வேதமே, இறைவனுடைய அறிவு, வேத வடிவமானவன். அதே போல் பாகவதமும் மேனிலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு, பாகவதமே பகவானுடைய வடிவம். அப்படி இருக்கும்போது இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தனி சக்தி உண்டு. அந்த சக்தியை நாம் ஆவர்த்தி செய்யும் பொழுது அது உயர்ந்த பலன்களை கொடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தகுதியற்றவர்களுக்கு இதை உபதேசித்து விட்டால்தான் அவர்களுக்கும் பயன்பெறுவதில்லை. இவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தவர்களுக்கும் ஸ்ரத்தை குறைந்து விடுகிறது, பக்தியும் குறைந்து விடுகிறது, அவர்களுக்கும் பலன் கொடுப்பதில்லை. இவர்களுக்கு ஒன்றை தொடர்ந்து செய்வதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிடுகின்றேன். சுமார் 15 வருடத்துக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்தது, அடியன் வாழ்க்கையிலே நடந்தது. நான் இந்த வாமன அவதார சரித்திரம், அந்த ஓங்கி உலகளந்தவனாகிய வாமன அவதார சரித்திரத்தை முழுமையாக படிப்பேன். 8வது ஸ்கந்தத்தில் வருகிறது அது. அந்த 8வது ஸ்கந்தத்தில் எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும், ஆனால் அது நடக்கவில்லை, ரொம்ப நாளாக நடக்கவில்லை. அதனால் என்ன செய்தேன் என்றால், நான் வாமன அவதாரத்தை தொடர்ந்து படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாமன அவதாரம். அதில் பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து ஓங்கி உலகளந்தவனாக பகவான் எந்தெந்த அங்கங்களில் பல விஷயங்களை காண்பித்தார் அல்லவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அதை படிக்கலாம் என்று தொடர்ந்து படித்தேன். அந்த வாமன அவதார சரித்திரத்தை மட்டும் தொடர்ந்து படித்து கொண்டே வந்தேன். தினமும் படிப்பேன். தினமும் ஒரு தடவை தான் படிப்பேன், ரொம்ப இல்லை.
அப்படி ஒரு வாரம் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தேன். அதற்குள்ளவே எனக்கு ஆட்கள் ஒருவர் தேடி வந்தார் எனக்கு பலன்களை கொடுப்பதற்காக. உடனே எனக்கு நான் எந்த கோரிக்கை நினைத்து வந்திருந்தோ அது உடனே நிறைவேறியது. உடனே அதற்கான ஆள் இறைவன் அனுப்பினான். எப்படி நடந்தது? நான் 8வது ஸ்கந்தத்தில் எனக்கு பிடித்த அவதாரம் என்பதனால் வெறும் மூலப்பாராயணம் மட்டும்தான். அந்த மூலப்பாராயணம் 8வது ஸ்கந்தத்தில் வாமன அவதாரத்தை மட்டும் படித்து கொண்டிருந்தேன். தினமும் ஒரு தடவை தான் படிப்பேன். அதை படித்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு வாரத்துக்குள் எனக்கு ஆள் தேடி வந்தது. நான் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் தேடி வந்தது. அது என்ன கோரிக்கை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என் கோரிக்கை பலிதமாக்குவதற்கு இந்த வாமன அவதாரம், இந்த பாகவத பாராயணமானது உதவியது. நடந்தது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா சத்தியம். இதெல்லாம் சத்தியம். எப்படி நம்மை தேடி வருவார்கள்? நமக்கு இதுதான் தேவை என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற அது எப்படி பகவான் அனுப்புவான்? அவர்கள் தெரியாது. ஆனால் வீட்டு தேடி வந்தார்கள். வந்து என் கோரிக்கை நிறைவேற்ற வந்தார்கள். நான் அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று மனதுக்குள் இருந்தது. ஆனால் நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், அப்பொழுது 15 வருஷம் இருக்கும். அந்த சமயத்தில் நான் இந்த வாமனாவதாரத்தை மட்டும் திருப்பி படித்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது என்னை வீடு தேடி வந்து எனக்கு பலனை கொடுக்க வீடு தேடி வந்தார்கள். இதுதான் இந்த சாஸ்திரங்களுடைய, இந்த மந்திரங்களுடைய சாமர்த்தியம். இந்த கிரந்தத்தினுடைய அதிசயமே இதுதான். நடந்த விஷயம். அதுக்கு பிறகு பலன் கிடைத்தது. நான் நினைத்தது நடந்தது. அப்படியானால் நீ அதுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. வெறும் அந்த மூல பாராயணத்திலேயே வெறும் அந்த வாமன அவதாரத்தை மட்டும் நான் தொடர்ந்து படித்து கொண்டு வந்திருந்தேன். என்னை தேடி ஆட்கள் எனக்கு என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய ஆளானவர் தேடி வந்தார். என் வீடு தேடி வந்தார்கள். அதுதான் ஆச்சரியம், நடந்த விஷயம். அப்போ இது என்ன சொல்லுகிறது? இந்த நாராயண கவசத்தில் இதை ஜெபிப்பவர்கள் யார் கண்களால் பார்க்கிறார்களோ, யாரை காலால் தொடுகிறார்களோ அவர்களெல்லாம் கூட பவித்திரம் அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறது. அப்படி என்றால் ஜெபிப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபித்தவர்கள் யாரை கண்களால் பார்க்கல அவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி விடுகிறது என்றால், யாரை காலால் தொடு அவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி விடுகிறது என்றால், அப்போ ஜெபிப்பவர்களுக்கு, அதை அனவரதும் அதை ஓதுபவர்களுக்கு அந்த நாராயண கவசத்தை, அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு சித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். அது இந்த மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ந குதச்சித் பயம் தஸ்ய வித்யாம் தாரயதோ பவேத். இந்த வித்தை, இந்த நாராயண கவசம் என்ற வித்தை யார் தரித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமும் நெருங்காதாம். அவர்களுக்கு உக்ரஹாதிப்யோ, ராஜ தண்டனைகளோ அல்லது உக்கிரமான திருடர்கள் பயமோ அல்லது உக்கிரமான வேற பயங்களோ வியாக்கிராதிப்பியஸ்ட கற்கிஜித்து. வியாக்கிரா புலி, சிங்கம் போன்றவைகளால், மிருகங்களாலேயோ எந்த ஆபத்துக்களும் ஏற்படாது இவர்கள் காட்டிற்கு சென்றாலும். அப்படிப்பட்ட நாராயண கவசம் அது. இதை ஜெபித்து கொண்டே இருந்தால் அது அந்த அளவுக்கு அவர்களுக்கு கவசமாக அமைந்து, அது நாராயண கவசம். அந்த கவசமாக இவர்கள் அமைந்த கவசம் இருந்தால் எப்படி அம்புகளால் தாக்கப்பட மாட்டார்களோ அதுபோல வர்மம், அந்த கவசம், இந்த நாராயண கவசத்தை அணிந்து கொண்டால் அவர்கள் எந்த எதிரிகளாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். எந்த பயங்களும் அவர்களை வந்து தாக்காது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இதை எடுத்து அனுவாதம் செய்து கொடுத்தார்களானால் நிச்சயமாக நாம் நிறைய பேர் பலன் பெறுவோம் அல்லவா? அதனால் இங்கு சொல்லப்படுகிறது, ராஜதஸ்யுக்ரஹாதிப்யோ வியாக்ராதிப்யஸ்ச கர்ஹிச்சித் இமாம் வித்யாம் புரா கஷ்சித் கௌசிகோ தாரயன் கிஜஹ யோக தாரணையா ஸ்வாங்கம் ஜஹோச மருதன்பனி. அதாவது
இந்த வித்தையை கௌசிக கோத்திரத்தில் இந்த வித்தை, இந்த நாராயண கவசம் என்ற வித்தையை தொடர்ந்து ஜெபித்து, இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபித்து என்ன ஆகிவிட்டது என்றால் அவர் உடம்பே மந்திரமயமாக மாறிவிட்டது. அவர் கௌஷிக கோத்திரத்தில் உதித்த ஒரு பிராமணர். கௌஷிக கோத்திரத்தில் உதித்த ஒரு பிராமணருக்கு இந்த நாராயண கவசத்தை மட்டுமே ஜெபித்து, அந்த கௌஷிக கோத்திரத்தில் வந்த பிராமணரானவர் இந்த நாராயண கவசத்தை மட்டுமே ஜெபித்து உடம்பே மந்திரமயமாக மாறிவிட்டது. அப்படியெனில் அந்த மந்திரமயமான சரீரம் அவர்கள் மாறிவிட்ட பிறகு அவர் அப்படியே இந்த தேகத்தை, இந்த உடல் வேறு ஆத்மா வேறு என்று பிரிக்க அந்த பக்குவம் கிடைத்து விட்டது. அவர் இந்த தேகத்தை விட்டு அவர் ஜீவஜோதி பரஞ்சோதியில் கலந்து விட்டது. அந்த ஒரு காட்டிலே அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால், இமாம் வித்யாம் புரா கஷ்டித்து, இந்த வித்தையை கற்றுக்கொண்ட அந்த கௌஷிகோத்திரத்தில் பிராமணரானவர் ஜெபித்து சித்தி அடைந்தார். கௌஷிகோ தாரயன் துஜஹா யோக தாரணையா ஸ்வாங்கம் ஜஹூச மர்தன்பனி தஸ்யோபரி விமானேன கந்தர்வ பதிரேகதா யயோ சித்ரத ஸ்திரீபிர் விரதோ யத்ர துஜக்ஷயः ககனான் யபதத் சத்யः ச விமானோ ஹ்யவாக்ஷராः ச வாலகில்யா வசனாத் அஸ்தின்யாதாய விஸ்மிதः பிராச்சிய சரஸ்வத்யாம் ஸ்நாத்வாதாமஸ்மம அன்பகாத்து. அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், யோக தாரணியா ஸ்வாங்கம் ஜஹோச மர்தன்பனி, இந்த நாராயண கவசத்தை ஜெபித்து உடல் கட்டை போல ஆகிவிட்டது. அந்த யோக சக்தியினால அவர் இந்த தேகத்தை மறந்தார், இந்த ஆத்மாவை தனியாக பிரித்தார், பரஞ்சோதியில் கலந்து விட்டார், முக்தி அடைந்து விட்டார். இந்த அங்கத்தை விட்டு விட்டார் தனியாக, ஆத்மா வேறு உடல் வேறு என்று தனியாக பிரித்து விட்டார். அவர் மோட்சம் அடைந்து விட்டார். அந்த கௌஷிக கோத்திரத்து பிராமணரானவர் எதனால் இந்த நாராயண கவசத்தை ஜெபித்தே அவர் சித்தி அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட இந்த தேகமானது அந்த காட்டில் அப்படியே விழுந்து விட்டது. அது யாரும் எடுத்து சம்ஸ்காரம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. காட்டில் அப்படியே எலும்பும் தோலுமாக கிடந்தார். நீண்ட நாட்களாக அவர் உடலெல்லாம் காய்ந்து போய் எலும்புகள் மட்டும் இருந்தது. இந்த சமயத்தில் என்ன பெயர், தஸ்யோபரி விமானேன கந்தர்வ பதிரேகதா, கந்தர்வர்களுக்கு பதியாகிய விமானத்துல ஸ்திரீகளுடன் சூழப்பட்டு அவர் வந்தாராம். ஸ்திரீபீர் விரதோ யத்ர த்விஜக்ஷய, எந்த இடத்துல பிராமணர் உடலை விட்டாரோ அந்த இடத்தை கடந்து செல்ல விமானத்தில் யயோ சித்திரரதா, கந்தர்வர்களுக்கு அதிபதியாகிய சித்திரரதன் என்பவன் நிறைய ஸ்திரீகளோட விமானத்தில் ஏறி வந்தபோது அந்த விமானத்தில் வந்து கொண்டிருக்கும் போது எந்த இடத்துல அந்த பிராமணர் உடலை விட்டாரோ அந்த இடத்தை கடக்க பார்த்தும் போது என்ன நடந்தது என்றால், யயோ சித்திரத ஸ்திரீபிர்வதோ யத்ர த்விஜக்ஷய ககனான் ஞபதத்து சத்ய சவிமானோ ஹ்யவாக்ஷிரஹ, ககனான் ஞபதத்து, அந்த ஆகாசத்திலிருந்து சத்யா உடனே அந்த விமானத்திலிருந்து ச விமானோ ஹ்யவாக்ஷிரஹ, அவாக்ஷிரகுனா தலைகீழ விழுந்தானாம் குப்புறத்தி கொண்டு. அந்த விமானத்தோட தலைகீழ விழுந்தானாம். யாரு? சித்ராதன் என்பது மட்டும் அல்லாமல் அந்த பெண்களோட தலைகீழ அந்த விமானத்தோடு கீழே விழுந்தானாம். எந்த இடத்துல? அந்த எலும்புகள் விடப்பட்ட அந்த கௌஷிக கோத்திரத்தில் வந்த அந்த மகரிஷி, அந்த பிராமணர் உடலை விட்ட அந்த இடத்தை கடந்து போக முடியாமல் அந்த இடத்தில் கடந்து போகும்பொழுது தலைகீழ குப்புற விமானத்தோடு கீழே விழுந்தானாம் சித்ராதன் அந்த பெண்களோடு. அப்பொழுது அந்த இடத்தில் கீழே இது என்ன அதிசயம் அப்படி என்று பார்த்தால், அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பெல்லாம் வத்தி போய்விட்டது. அந்த எலும்பு அஸ்திகள் மட்டும் இருக்கிறது. அந்த எலும்புகள் காய்ந்து போயிருக்கிறது. அந்த எலும்புகள் மந்திரமயமான எலும்புகள் அல்லவா, அது ரிஷியினுடைய எலும்பாச்சு. அது எவ்வளவு நாராயணம் கவசத்தை மந்திரத்தை அதை ஆவர்த்தி செய்து ஜெபித்திருப்பார். அதனுடைய சக்தியினால அந்த பவரானது
ஆகாசத்தில் போகின்ற சித்ராதனுடைய விமானத்தையும் கழுத்து விட்டது. அவ்வளவு பவரா இருக்குமா மகானுடைய அந்த எலும்புல, அந்த மந்திரமயமா இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டு எலும்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதான் ததிசி மகரிஷியினுடைய எலும்புக்கு வஜ்ராயுதமாக மாறக்கூடிய சக்தி இருந்தது, அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி இருந்தது. அவ்வளவு மந்திரங்களை, மந்திரமயமான சரீரம் அது. அப்படி ஜெபித்ததனால் அந்த நாராயண கவசத்தை அந்த தலைகீழ விழுந்தான் சித்ராதன். உடனே பார்த்தான், இது என்ன அதிசயம் என்று கேட்டார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கட்டைவரல் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 60,000 ரிஷிகள் வாழகில்ய மகரிஷிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் வாழகில்ய வச்சனாத்து அஸ்தின்யாதாய விஸ்மிதா பிராசிய பிராச்சி சரஸ்வத்தியம் ஸ்நாத்பாதாமஸ்மன்வகாத்து. அங்க வாழகில்ய மகரிஷிகள் இருந்தார்கள். அவர்கள் இந்த சித்ராதனத்தில் சொன்னார்கள், அப்பா, ஒரு பெரிய ஒரு மகாத்மா, நாராயண கவசத்தினால் சித்தி அடைந்தவர், நாராயண கவசத்தையே இடைவிடாமல் ஜெபித்து சித்தி அடைந்தவர். அவருடைய அஸ்திகளை கொண்டு போய் பக்கத்தில் கடலில் கரைத்து விட்டால், அந்த அஸ்திகளை கொண்டு போய் கடலில் செலுத்தி விட்டால், அங்க சரஸ்வதி நதியில், அந்த சரஸ்வதி தீர்த்தமா பிராச்சி சரஸ்வத்தியம், அந்த கிழக்கில் உள்ள சரஸ்வதி. அப்போ வடக்கா, சரி, ஓகே. அந்த அந்த அஸ்திகளை கொண்டு போய் புண்ணிய தீர்த்தத்தில் அர்ப்பணித்து விட்டு, புண்ணிய தீர்த்தத்தில் அந்த அஸ்திகளை கொண்டு போய் செலுத்தி விட்டு, அவர்கள் சரஸ்வதி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டே சென்றானாம் சித்ராதன் என்ற அந்த கந்தர்வனானவன் தன் மனைவிகளோட, அந்த பெண்களோட விமானத்தில் மறுபடியும். ஆஹா, ஒரு ரிஷியனுடைய தபசு எத்தகையது பார்த்தாரே என்று ஆச்சரியப்பட்டான். வாழகில்ய மகரிஷிகள் சொன்னதை வைத்து அவர்கள் சொன்னார்கள், இவர் நாராயண கவசத்தினால் சித்தி அடைந்தவர், அதனால் அவருடைய அஸ்தியை கொண்டு போய் யாரும் சம்ஸ்காரம் செய்யவில்லை. அந்த அஸ்திகளை கொண்டு போய் நீ புண்ணிய தீர்த்தங்களில் நீ செலுத்திவிட்டால் நீ வந்த வழியே உன் வழிக்கு நீ போகலாம் என்று வாழகில்ய மகரிஷிகள் சொன்னார்கள். அதுபோல் சித்ராதனும் அவ்வாறே செய்துவிட்டு தன் இருப்படும் ஆச்சரியப்பட்டு கொண்டே சென்றான். இதுதான் மந்திரங்களுடைய சக்தி, புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டாக நாம் நினைத்து விடக்கூடாது. மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள் என்றால் அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நேற்றே நாம் சொன்னோம், ஒரு பூசாரியானவர் அவர் அனவரதும் ஒரு வேப்பலையை வைத்துக்கொண்டு உடல் சரியில்லை என்றால், தலைவலி, உடல்வலி, ஜுரம் எதுவானாலும் அவரிடத்தில் அழைத்து கொண்டு வருவார்கள். அவர் திருநீறு பூசி வேப்பலை அடிப்பார். வேப்பலை அடித்து அவர் ஒரு சின்னு சொல்லுவாரே தவிர அது என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. சின்னு சொல்லுவார், அவள் தான். அது அதை அடிப்பார். உடனே அவர்களுக்கு வியாதி குணமாகிவிடும். எந்த ஜுரம், வயிற்று வலி, தலைவலி எது வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எந்த விஷயம் வந்தாலும் அம்மை போட்டிருந்தா கூட அது கூட சரியாயிடும். ஆனால் வீட்டில் மாரியம்மன் தாளாட்டுப்படி சொல்லுவார், அந்த வெயிலில் காய வச்ச தண்ணீரை குளிக்க சொல்லுவார். அது வெயிலில் காய வச்ச தண்ணி குளிக்கணும். அப்புறமா வேப்பலையை பருப்பி படுக்க வச்சு அது மாதிரி அந்த மாரியம்மன் தாளாட்டு படுக்க சொல்லுவார். அதே மாதிரி படித்தாங்கன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வேப்பலையை தடை விட்டாருன்னா சரியாக போயிடும். அப்போது இவர் சொல்கிற மந்திரம் என்ன? சரி, மற்றவங்களுக்கு வயிற்று வலி, தலைவலி, சரி அம்மை போட்டுக்குது அப்படின்னா மாரியம்மன் தாளாட்டு படித்தா 3 நாள் அது எப்படியாவது சரியாக போயிடும். சரி, அம்மை வியாதி போய் விடுகிறது. அவர்கள் சுட தண்ணியில் குளித்த பிறகு சரி சுத்தபத்தமாக இருந்து அந்த வேப்பலையை இந்த வேப்பலையே இருந்து அது சரி பண்ணிவிடுவாங்க. சரி, அதே மாதிரி இப்போ இந்த ஜுரம், தலைவலி, கையெல்லாம் இதெல்லாம் எப்படி போக்குகிறார் அவர் என்றால், அவர் சொல்கிற மந்திரம். ஆனால் அந்த மந்திரத்தை அவர் சொல்லவே மாட்டார், அந்த பூசாரியானவர். எத்தனையோ தடவை யாரோ கேட்டு பார்த்தார்கள், நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்கள் என்று. அவர் சொல்லவில்லை, சிரித்து கொண்டே, அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மூடி மறைச்சிடுவார், சிரிச்சுட்டே போயிடுவார். அது சொல்ல மாட்டார், அந்த மந்திரம் என்னவென்று சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குன்னா, அந்த சிந்து தான் கேட்குமே தவிர அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு கேட்காது முழுமையாக. அது மனசுக்குள்ளே அது
அந்த ஜபமாக உச்சரிப்பார். எவ்வளோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அது நமக்கு தெரியாது அது என்ன ஜபம். நான் சின்ன வயசுல நான் உடம்பு சரியில்லைன்னா என் தாயானவர் அவரிடத்துல தான் அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்ற போது எனக்கு அந்த வேப்பலை அடித்து ஜபிப்பார், மந்திரிப்பார், உடனே வியாதி குணமாகிவிடும். எப்படிப்பட்ட வியாதியும் குணமாகிவிடும். பூசாரிகள் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறார்கள். பூசாரியாக அவர்கள் என்ன மந்திரத்தை ஜெபிக்கிறார் பின்னாடி நான் தெரிந்து கொண்டேன். அது ஒருத்தர் மூலமாக ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஒன்றுமில்லை, நமசிவாய நமச அந்த அந்த நமசிவாய அந்த சீன்று மட்டும்தான் கேட்குமே தவிர அந்த நமசிவாயன்றது சைலண்ட் ஆகிடும். நாம அந்த வாய அதெல்லாம் வந்துடும். அந்த சீன்று மட்டும்தான் கேட்கும். அது மட்டும்தான் அந்த வாயில் அந்த காற்று வர்றது அப்படின்னு அது மட்டும்தான் காதலை கேட்குமே தவிர அந்த நமசிவாயன்றது முழு மந்திரம் நம்ம காதலை கேட்காது. அந்த அளவுக்கு அந்த ரகசியமா ஜெபிப்பாங்க. அந்த வேப்பிலையை வச்சு ஜெபிச்ச உடனே அந்த நோயெல்லாம் குணமாயிடும், இறங்கிடும். அப்போ எவ்வளவு நாள் அந்த நமசிவாய மந்திரத்தை ஜெபித்தவர் சித்தி செய்து வைத்திருந்தால் இந்த அளவுக்கு சுலபமாக மற்றவருடைய வியாதியை குணமாக்க முடியும். யோசித்து பாருங்கள். வேற ஒன்றும் வேண்டாம். நாம நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய எல்லாமே கிடைத்து விட்டது. இதில் எல்லாமே உயர்ந்தது தான். எல்லா மந்திரங்களும் உயர்ந்தது தான். எல்லா ஜபங்களும் எல்லா ஸ்தோத்திரங்களும் உயர்ந்தது தான். ஆனால் நீ எதில் விசுவாசிக்கிறாய், நீ எதை முழுமையாக நம்புகிறாய், அது உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் ஜெபித்து விட்டு பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. 10 நாள் ஜெபித்து விட்டு பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சி. எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் இதை விட உயர்ந்தது இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னாலும் நம்ம மனது மயங்கக்கூடாது. வேற எதிலும் மனத்தை மாறக்கூடாது. இதற்காக ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எவ்வளவு கொடுக்க அப்படின்னு பெரிய லாபம் கிடைக்குதுன்னா உடனே இந்த மந்திரத்தை விட்டு உடனே அந்த காசுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. எவ்வளவு கொடுத்தா இந்த மந்திரங்களை ஜெபிப்பதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதே போல நாம் சில சித்திகள் அடையும் பொழுது அதை பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. பணத்துக்காக வித்தையை விற்கக்கூடாது. நமக்கு சில அதிசயங்கள் நடக்கலாம். அந்த அதிசயங்களை வைத்து வியாபாரம் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடாது. அவ்வளவுதான், அதோட நின்றுவிடும். அதுக்கு பிறகு மேலும் பலன் கொடுக்காது. எந்த வித்தையானாலும் சரி. அது ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, வாமனவதாரம் மட்டும் படித்தேன். எனக்கு உடனே ஒரு வாரத்தில் எனக்கு ரிசல்ட் கிடைத்தது. நான் நினைத்த கோரிக்கை நடந்தது. நடக்கும். இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. சுந்தரகாண்டம் எத்தனையோ தடவை பலன் கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீ ஒன்றை சிரத்தையாக கடைபிடித்தால், அந்த ஒரு விஷயத்தை உறுதியாக கடைபிடித்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கும். ஆனால் அதற்கு முழு சிரத்தையும் முழு நம்பிக்கையை குலைக்கும் விதமாகத்தான் கலிபுருஷன் பலவிதமான ஏற்பாடுகள் செய்வான். உன் மனதை மயங்கும்படியாக காமத்திலோ குரோதத்திலோ அதற்காக தான் நம்ம சரித்திரங்களை வைத்து இருக்கிறார்களே. விஸ்வாமித்திரர் சரித்திரத்தை பார்த்தோம் அல்லவா? ராமாயணத்தில் மேனகையிடத்தில் மயங்கினார், கோபத்தில் ரொம்ப இடத்தில் கோபப்பட்டார், அதனால் தபசை எழுந்தார் என்று பார்க்க ஸ்பஷ்டமாக தெரிகிறது அல்லவா? இப்படித்தான் நமக்கு தபசை கெடுப்பார்கள். துருவனுக்கு பல விதமான இடையூறுகள் தந்து கெடுக்க பார்த்தார்கள் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவதத்தில் அது விஸ்தாரமாக சொல்லப்படவில்லை. ஆனால் விஷ்ணு புராணத்தில் துருவனுடைய தபசை கெடுப்பதற்கு பலவித முயற்சிகள் செய்தார்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிரகலாதனுடைய பக்திக்கு இடையூறாக பலவிதமான சோதனைகள் இரண்யகசிபு கொடுத்தான். ஆனால் அந்த சோதனைகளில் நடுவிலும் அவர் நாராயண நாமத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபித்தார் அல்லவா? இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பாகவதத்திலும் ராமாயணத்திலும் பார்க்கிறோம். அதனால் நாம் ஒன்றை சித்தி பெற வைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அதற்காக பாடுபட வேண்டும். அதில் எந்த இடையூறு வந்தாலும் அப்பிரதிகதா, அந்த தடங்களை உடைத்தெறிந்து கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்கு பிறகு இதைவிட உயர்ந்தது இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னாலும் அதை திரும்பி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு குருவால் எதை உபதேசிக்கப்பட்டதோ அதை சிரத்தையாக கடைபிடிக்க வேண்டும். இதான் சாதனை ரகசியம். இதை நாம் சிரத்தையோடு கடைபிடித்தோமானால் எல்லாவற்றிற்கும் பலம் உண்டு. பாகவதத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாராயண கவசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அம்சகுக்கியம், சுதர்சன ஸ்தோத்திரம் நிறைய இருக்கிறது, விஷ்ணு பால ஸ்தோத்திரம் இருக்கிறது,
ஏதாவது ஒரு சரித்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன இல்லையா, வாமனோதர் வெறும் சரித்திரம் தான். அந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டா படித்தால் கூட அதுக்கு ஒரு பலன் உண்டு. இல்லை பிரம்மஸ்துதி, இந்த ஸ்துதியை ஜெபித்தால் நான் எல்லா வரங்களையும் அருள்வேன் என்று பகவானை பிரத்யட்சமாக 3வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் வருகிறது என்று நினைக்கின்றேன். 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் வருகிறது என்று நினைக்கின்றேன். பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் செய்கிறார் விஷ்ணுவை நோக்கி. அப்பொழுது விஷ்ணு பகவான் சொல்கிறார், இந்த ஸ்தோத்திரத்தை யார் விடியல் காலத்தில் சுத்தபத்தமாக இருந்து ஜெபிக்கிறார்களோ அவருக்கு எல்லா வரங்களையும் நான் அருள்கிறேன். என் அனுகிரகத்தினால்தான் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். என் அனுகிரகத்தினால்தான் நீ தவம் புரிந்தாய் என்று பிரம்மதேவரிடத்தில் சாக்ஷாத் நாராயணன் சொல்கிறார். மகாலட்சுமியுடன் கூடிய நாராயணன் தன் வைகுண்ட லோகத்தை காட்சியளிக்கின்றார். அப்போ வைகுண்ட லோகத்தை பார்த்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அந்த ஸ்துதியினுடைய பெருமையை சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஜெபிக்கிறார்களோ அவருக்கு எல்லா வரங்களையும் நான் அருள் புரிகின்றேன் அப்படின்னு பகவானே வாக்கு கொடுத்திருக்கிறார். இறைவனே வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்துதிகள் மாத்திரம் நாம் பாராயணம் செய்தால் கூட கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இது நிறைய இடத்துல பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலன் பிருது சக்கரவர்த்தி கதை படித்தால் 3 தடவை பிருது சக்கரவர்த்தி கதை படித்தால் நல்ல பிரஜை உண்டாகும். அப்ரஜா சுப்ரஜா, புத்திர பாக்கியமும் நல்ல புத்திரம் உண்டாகும், நல்ல சௌமனிசங்களும் செல்வம் உண்டாகும், புகழ் உண்டாகும், எல்லாம் அதில் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் உண்டாகும். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அந்த சரித்திரத்தை மாத்திரம் படிக்க வேண்டும். துருவ சரித்திரத்தை படித்தால் என்ன பலன் என்று பல்ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பௌர்ணமி காலங்களில், அமாவாசை காலங்களில், ஞாயிற்றுக்கிழமை முதலான தினங்களில் படித்தால் அவ்வளவு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். தன்யம், யசஸ்யம், ஆயுஷம் அவைகள்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. அகமர்ஷனம், பாவங்கள் எல்லாம் போக்கிவிடும் என்று நிறைய பிருது சக்கரவர்த்தி சரித்திரத்துக்கு, துருவ சரித்திர சரித்திரத்துக்கு எல்லா பலன்களும், எல்லா சரித்திரத்துக்கும் பலன் உண்டு. ஆனால் எதை நாம் சத்தையாக கடைபிடிக்கிறோமோ அதை ஒன்றையே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டோமானால், அதையே வாழ்நாள் முழுவதும் நாம் பற்றி கொண்டோமானால் நிச்சயமாக நாம் சாதாரண பயம் அல்ல, மரண பயத்தை ஜெயிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே பாகவதத்தில் ஒரு சரித்திரத்தை நாம் விடாப்பிடியாக நாம் தொடர்ந்து அதை பாராயணம் செய்து வந்தால் மரணத்தையே ஜெயித்து அவர்கள் மோட்சம் அடைகிறார்களாம். ஒரே சரித்திரத்தை. இதுக்கு எங்க பிரமாணம்? பாகவதம் பூரா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே சரித்திரத்தை படித்தாலே. இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா என்று கேட்டால், துருவன் மாணவர் நாரதரிடத்தில் வெறும் வராக அவதார சரித்திரத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தாராம். அவருக்கு வராக அவதார சரித்திரம் என்றால் ரொம்ப பிடிக்குமாம் யாரு? துருவனுக்கு. அப்போ இந்த உத்தான பாதனுடைய குமாரனாகிய துருவன் மிருத்யு பாச விஷாதனியம் அப்படின்னு பதம் இருக்கிறது. நாரதர் வாக்கில் இருந்து இந்த வராகவதார சரித்திரத்தை கேட்டு யமன் தலையிலே காலை வச்சு விமானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு துருவ மண்டலத்தை அடைந்தாராம் துருவ சக்கரவர்த்தி. தெரியுமா? அப்போதுதான் நம்ம துருவ சரித்திரத்தை படித்திருப்போம் 4வது ஸ்கந்தத்தில். அந்த இடத்துல பார்த்தோமானால் துருவன் முன்னாடி சுனிதி அம்மா விமானத்தில் ஏறி போகின்றாள். பின்னாடி துருவன் யம தர்மராஜா கைகூப்பி வணங்குகிறார். அவருடைய தலையை ஒரு படிக்கட்டாக வைத்துக்கொண்டு ஒரு காலை யமன் தலையில் காலை வைத்து இன்னொரு பாதத்தை விமானத்தில் காலை வைத்து அந்த விமானத்தில் ஏறி ஒரு பாதத்தை யமன் தலையில் வைத்து படிக்கட்டாக அந்த யமன் தலையை மிதித்து மிருத்யுவை மிதித்து ஒரு பாதத்தில், இன்னொரு பாதத்தை விமானத்தில் வைத்து மறுபடியும் அந்த பாதத்தையும் எடுத்து விமானத்தில் வைத்து விட்டு அப்படி ரெண்டு பாதங்களும் விமானத்தில் ஏறி துருவ பதத்தை அடைகிறார். அப்ப மிருத்யு பாச விஷாதனியம், யமனையே ஜெயித்தவர் துருவ மகாராஜ். அப்படி மிருத்யுவை ஜெயித்து விட்டு மோட்சத்தை அடைகிறார், துருவ மண்டலத்தை அடைகிறார் துருவ சக்கரவர்த்தி என்று பார்க்கிறோம். துருவ சரித்திரத்தில் வருகிறது. காரணம் என்ன? எப்படி அவர் மிருத்யுவை ஜெயித்தார்? யமன் தலையிலே காலை வச்சு அவர் எப்படி வைகுண்டத்துக்கு போனார் என்று கேட்டால், அதுதான் வராகவதார சரித்திரத்தை மட்டும் வாழ்நாள் முழுதும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஜெபித்த மந்திரம் நமோ பகவதே வாசுதேவாய. அதே போல அவர் கேட்டுக்கொண்டிருந்த சிரவணம், வெறும் சிரவணம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வராகவதார சரித்திரம் மட்டுமே திருப்பி 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 கேட்டுக்கொண்டிருந்ததுனால அவர் மிருத்யுவை ஜெயித்தார் என்று இதே பாகவதம் சொல்கிறது. அப்ப ஏதாவது ஒன்று நாம் கடைபிடித்தோமானால் நிச்சயமாக அதுக்கு நமக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். மோட்சமே கிடைத்து விடும் என்னும் பொழுது
துருவனுக்கு மோட்சமே கிடைத்து விட்டது. மோட்சமே கிடைக்கும் என்னும் பொழுது மற்ற அல்ப விஷயங்கள் எல்லாம் கிடைக்காதா? சுலபமாக கிடைத்துவிடும். ஆனால் நாம் தவபிரதர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அவைகளை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து அவைகளை பாராயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் நாம் பாகவதம் பூரா படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிரமம் அதிகமாக இருக்கிறது. சப்தாக முறைப்படி பாகவதம் பூரா படிக்க வேண்டும் என்றால் முடியாது. ஒருத்தரால் மட்டும் படிக்க வேண்டும் என்றால் முடியாது. 2 பேர் இருக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சரித்திரத்தையாவது அல்லது ஏதாவது ஒரு ஸ்துதியாவது ஸ்ரத்தையோட நீங்கள் கடைபிடித்தால், அந்த ஸ்துதியை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக கைமேல் பலன் உண்டு. இதில் மறுப்பே கிடையாது. இதில் சந்தேகமே கிடையாது. என்ன சம்சயா? நான் சொல்லவில்லை, பாகவதம் சொல்கிறது. இந்த ஸ்துதியை ஜெபித்தால் கஜேந்திர ஸ்துதிக்கு என்ன பலன் என்று பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துஸ்வப்ன நாசனம். இந்த கனவு போன்ற இந்த வாழ்க்கையானது நம்மை விட்டு போய்விடும். இது கனவு என்று நீ உணர்ந்து விடுவாய். தெளிவடைந்து விடுவாய். எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பாய். மனசில் எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருப்பாய். எந்த சோகமோக பயங்களால நீ தாக்கப்பட மாட்டாய். மாயை ஜெயித்து விடுவாய். அப்படிப்பட்ட பலன் உண்டு கஜேந்திர ஸ்துதிக்கு. தெரியுமா? சொல்லப்பட்டிருக்கிறது பாகவதத்தில். பகவான் வாக்காலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பாகவதத்தில். எடுக்க எடுக்க புதையல் போல வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்துதிக்கும் என்ன பலன், ஒவ்வொரு சரித்திரங்களுக்கு என்ன பலன், ஒவ்வொரு சரித்திரத்தை படிப்பதால் என்ன பலன், ஒவ்வொரு கவசத்துக்கு என்ன பலன், ஒவ்வொரு ஸ்துதிகளுக்கு என்ன பலன், ஒவ்வொரு மந்திரங்களுக்கு என்ன பலன், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு என்னென்ன பலன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாகவதத்தில். படித்து பாருங்கள். நாம் அதெல்லாம் சத்தியம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால்தான் எங்களுக்கு அது உயிரோட்டமாக இருக்கிறது. இந்த பாகவதம் எப்பொழுதும் சாநித்தியமாக இருக்கிறது நாங்கள் படிக்கும் பொழுது. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு புதையல்கள் அடங்கியிருக்கிறது இந்த பாகவதத்தில். இதை ஏதாவது ஒன்று கடைபிடித்தால் கூட போதுமே, அவன் வாழ்க்கை வெற்றி அடைந்து விடுமே. இது ஏன் இப்படி விட்டு விட்டு நான் தரித்திரனாக இருக்கின்றேனே என்று வருத்தப்படுகிறார்கள். பெரிய செல்வம் கிடைத்து விட்டதை பாகவதம், வைஷ்ணவ தனம், அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தர்களுக்கு சிறந்த தனமாயிற்ற இந்த பாகவதம், ஏன் இதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று வருத்தமாக இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு நாமத்தையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தையோ இல்லாத பாகவதத்தில் ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் அது சொல்லக்கூடிய பலஸ்ருதியை படித்து பாருங்கள். அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் அதை பாராயணம் செய்தால் நிச்சயமாக நடக்கும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாராயணத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பகவான் மன்னித்து விடுவான். ஆனால் பலன்களை மட்டும் முழுமையாக கொடுப்பான். சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபயாத். பெரிய பலன் மகதோபயாத், பெரிய பயத்தில் விடுபட்டுரும், பெரிய பலன் கொடுக்கும். ஆனா சொல்பம் அப்பியசிய, கொஞ்சம் முயற்சி தான் நான் பண்ணேன், ஆனா முழு பலனையும் கொடுப்பான் பகவான். இதுதான் பாகவத தர்மத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். பாகவதத்துக்கு இவ்வளவு மேன்மைகள் இருக்கின்றது. பகவானே வசமாகும் போது மற்றதில் இந்த உலகத்தில் மற்ற வஸ்துக்கள்லாம் வசமாகாதா? யோசித்து பாருங்கள். அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது பாகவதத்தில். ஒவ்வொரு சரித்திரங்களுக்கும் அவ்வளவு சக்தி உடையது. சும்மா அப்படியே ஒரு ஓரளவு சும்மா அப்படி பாராயணம் பண்ணி வந்தாவே போதும், நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும். எனக்கு அந்த வாமன அவதாரம் படிக்கும் பொழுது எனக்கு நடந்துச்சு. சும்மா அப்படியே அது அர்த்தமே புரியவில்லை, அப்படியே பாராயணம் செய்து கொண்டிருந்தேன் தினமும். அவ்வளவுதான், மற்றதெல்லாம் தன்னாலே நடந்தது. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வீடு தேடி வந்தது. ஆச்சரியமாக விஷயம் நடக்கும். நீ நம்பிக்கையோடு படிக்கவில்லை என்றால் நீ படித்தாலே போதும், அந்த படிப்பதற்கு ஒரு பலன் உண்டு. இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, நாராயண கவசத்தில் யாரை கண்களால் பார்க்கிறார்களோ, யாரை காலால் தொடுகிறார்களோ அவர்களுக்கே சேமம் ஏற்படும் என்று. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து நாராயண கவசத்தை ஜெபிச்சு சித்தி அடைந்திருக்கிறார் அல்லவா. சௌசி கோத்திரத்தில் வந்த ஒரு பிராமணர். எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? உன் உடலே அந்த மந்திரமயமாக மாறிவிடும். அதற்கு பிறகு நீ கண்ணால் யாரை பார்க்கிறாய், யாரை காலால் தொடுகிறாயோ அவரெல்லாம் பவித்திரம் அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த மந்திரமானது சித்தி, அவர்களுக்கு நீங்க உபதேசித்தீர்களானால் அவர்களுக்கு அந்த மந்திர சித்தியை சுலபமாக ஏற்பட்டுவிடும். அவர்களால் பல காரியங்கள் சாதிக்க முடியும்.
நான் ஆசையை தூண்டுவதற்காக இவ்வாறு சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். இருக்கட்டும், அப்படியே ஆசை தூண்டுவதாக இருந்தாலும் பகவத் பக்திக்காக தானே, இவைகள்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக தானே. இந்த பாகவதம், ராமாயணம் இவைகள் உள்ள விஷயங்களை படித்தீர்களானால், ஒரு கங்காவதாரம், கங்கா மகாத்மியம் பாலகாண்டத்தில் இருக்கிறது, அதை படித்தால் பித்தர்கள் எல்லாம் திருப்தி அடைவார்கள். ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் போனால் அதில் இன்னும் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. சுக்ரீவ பட்டாபிஷேகம் அதிகமான செல்வத்தை கொடுக்கக்கூடியது, சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை படித்தால் என்று ராமாயண மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்காந்த புராணத்தில். அளவற்ற செல்வத்தை வேண்டுமென்றால் சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை படிக்க வேண்டுமாம் அடிக்கடி. அதை கிருஷ்ணகாண்ட ஆரம்பத்திலிருந்து ராமருடைய சக்கியத்திலிருந்து அப்படியே படிக்க வேண்டும். சுக்ரீவ வாலியை வதம் செய்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரைக்கும் படிக்க வேண்டும். படித்தமானால் நிச்சயமாக பெரிய பலன்கள் கொடுக்கும். எதையாவது ஒன்று கடைபிடித்தால் போதும். எல்லாவற்றையும் கடைபிடிக்க நம்மால் முடியாது. அது பாகவதமோ ராமாயணமோ எதையாவது ஒன்று சத்தியாக கடைபிடித்தால் அந்த ஒன்றே எல்லா பலன்களையும் கொடுத்துவிடும். அதில் சொல்லப்பட்ட பலன் மட்டும் அல்ல, அதில் சொல்லப்படாத பலன்களும் கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு வித்தையை கடைபிடிக்கிறோம் என்றால் இவைகளை ஜெபித்தால் அதில் என்ன சொல்லிக்கிறதோ அந்த பலன் மட்டும்தான் கொடுக்கும். அவைகள் புஸ்தகம் பெருசாயிடும். அதனால நிறைய பலன்கள் சொல்லவில்லை, குறைந்த அதில் சொல்ல பலன்கள் கொடுத்திருக்கிறது. அதுவே நம்ம அதிகம் என்று நினைக்கின்றோம். அதுவே குறைச்சல். அதை விட அதிகமான பலன்கள் கொடுக்கும் நீங்க அந்த சரித்திரத்தை படித்தால். அது பாகவதமோ ராமாயணமோ அவைகள் நாம் தொடர்ந்து படிக்க 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 அதில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். நம்பிக்கைன்னு அப்படியே மனசு இருக்கின்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க பாட்டு படிச்சுட்டு வந்தாவே நம்பிக்கை இருந்தாலும் நீங்க படிக்கிறீங்க. அப்போ நீங்க படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா தன்னாலே அது பலன் கொடுக்கும். அப்படி படிக்க முடியாதவர்கள் நமக்கு மகான்களால் உபதேசிக்கப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து சொன்னாலே அதுவே எல்லா பலன்களையும் கொடுத்துவிடும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரி, படிக்க முடியவில்லை, கேட்டாலே பலன் உண்டு. அதான் இப்பொழுது சொன்னேன் அல்லவா, துருவ சக்கரவர்த்தி, உத்தானபாதனுடைய பிள்ளையாகிய துருவ சக்கரவர்த்தி நாரதத்தில் வராகவத சரித்திரத்தை கேட்டே மிருத்யுஞ்சயம் ஏற்பட்டது. அவருக்கு மிருத்யுவை ஜெயித்தார். யமன் தலையிலே காலை வைத்து வைகுண்டத்துக்கு சென்றார். யமன் தலையையே படிக்கட்டாக வைத்து கொண்டு ஏறி, யமன் தலையிலே காலை வைத்து அதை யமன் தலையை படிக்கட்டாக வைத்துக் கொண்டு ஏறி விமானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு சென்றார் துருவ சக்கரவர்த்தி. நடந்த விஷயம். இது போல பல விஷயங்கள் பாகவதத்திலும் ராமாயணத்திலும் நிறைந்திருக்கிறது. அவைகள் நாம் தொடர்ந்து ஜெபித்தோமானால் நிச்சயமாக பூர்ண பலனை நாம் அடையலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைத்திருந்தால் தயவு செய்து சொல்லாதீர்கள் யாரிடத்திலும். சொல்லாமல் நீங்கள் அனுஷ்டியுங்கள். நிச்சயமாக மறைத்து வைக்கப்படும் போதுதான் அதுக்கு சக்தியே அதிகரிக்கிறது. சாதாரணமா ஒன்றுமில்லை, வெறும் கையே ஒருத்தர் மூடி வைத்திருந்தால், எங்கேயாவது போகும்போது மூடி வைத்திருந்தால் அந்த கையில் என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். ஒன்றுமில்லை என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். அதை நீ மூடாமல் அப்படியே தளர்க்காமல் கொஞ்ச நாள் வைத்திருந்தா அதுக்கு உடனே எல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் நம்மை சுத்தி அந்த கையில என்ன வச்சிருக்காரு சொல்லு நம்மை குறைந்தெடுத்து விடுவார்கள். அவர் கையில ஒண்ணும் இல்லைன்னா கூட அது கையை மூடி வச்சிருந்தா அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள எவ்வளவு பாடுபடுகிறார்கள் யோசிச்சுப்பார். அப்போ ஒரு ரகசியத்தை மூடி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இத்தனை பேரும் நம்ம அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் தேடி வராங்க, நம்மை தேடி வருகிறார்கள். அந்த கையில மூடி வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனே அந்த கையை தரன்னு எல்லாம் வந்து குறைகிறார்கள் இல்லையா? ஏன்னா அந்த ரகசியத்துக்கு அந்த ரகசியத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு, அவ்வளோ சக்தி உண்டு. உடனே அது திறந்து பார்த்து அது ஒண்ணுமில்லை, தெரிந்த உடனே ஒண்ணுமில்லை அப்படின்ட்டு அப்புறம் போயிடுறாங்க. ஆனா அதை மூடி வச்சிருந்தா கூட, அது வெறும் கையா இருந்தா கூட அது ஏதோ இருக்குன்னு என்று எல்லாமே எப்படி அதை தெரிந்து கொள்ள அவாவாக இருக்கிறார்களோ, அப்போ அந்த ரகசியத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஜெபித்தீர்களானால் அது யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். நீங்கள் சாதனை செய்யக்கூடிய அனுஷ்டானத்தை 10 பேரிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து. அது மற்றவங்களுக்கு என்னன்னா அது சிம்பிளா தோணும். அவர்கள் சிம்பிளா தோன்றதுனாலே உங்களுக்கு அதை அலட்சியப்படுத்த மற்றவரிடத்தில் நீங்கள் அனுஷ்டிப்பதை சொன்னால், ஒரு அம்பரீஷ சரித்திரத்தை படிக்கிறீர்கள். அம்பரீஷ சரித்திரம் ஒரு 3 அத்தியாயம் தான், ஆனா அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அதை அனுபவித்தலும் உண்டு.
ஆனால் அந்த அம்பரீஷ சரித்திரத்தை நான் ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் படிக்கிறீர்கள், ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அம்பரீஷ சரித்திரத்தை தொடர்ந்து படிக்கிறீர்கள், பாராயணம் செய்கிறீர்கள். அப்படி படித்து கொள்ளும்போது சில பேர் கேட்பாங்க, அப்போ நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர் என்பதனால் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், நான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன், அதனால் நான் அம்பரீஷ சரித்திரத்தை தொடர்ந்து பாராயணம். இது போல ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஏதாவது ஒரு சரித்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தால் நமக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சொன்னார்கள், அதனால் நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அடப்போப்பா, அம்பரீஷ சரித்திரம் பட்சா சரியா போயிடுமா அப்படின்னு அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போய்விடும். ஜாக்கிரதை. நீங்கள் அதை உயர்வாக மதித்திருப்பீர்கள், அதனால் அந்த அம்பரீஷ சரித்திரத்தை மட்டும் தொடர்ந்து பாராயணம் செய்திருப்பீர்கள். ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அம்பரீஷ சரித்திரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் எல்லா மகிமைகளும் உண்டு, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய மகிமை உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது அம்பரீஷ சரித்திரத்துக்கு மட்டுமல்ல. இப்பொழுது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அம்பரீஷ சரித்திரத்தை நீங்கள் ஸ்ரத்தையாக படிக்கிறீர்கள், இதை படித்தால் நமக்கு நிச்சயமாக நம் நினைத்த பலன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நண்பர் கேட்கும்பொழுது, அம்பரீஷ அப்பா இதெல்லாம் படிச்சா கிடைச்சிடுமா, அடுப்பா முயற்சி பண்ணுப்பா, வெளியே போய் முயற்சி பண்ணாதான் இது பண்ணாதான்ப்பா கிடைக்கும், சும்மா கதையை படிச்சிருந்தா கிடைச்சிடுமா அப்படின்ட்டு அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை பாழாகிவிடும். நீங்கள் நம்பி இது நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்று தொடர்ந்து ஆவர்த்தி செய்வீர்கள். ஒரு நாளைக்கே ஒரு 3-4 தடவை படித்து விடுவீர்கள் அம்பரீஷ சரித்திரத்தை. அதை தொடர்ந்து அதையே பிடித்து கொள்வீர்கள். அப்போ அதில் மனது ஒருமுகப்படும் போதுதான் உங்களுடைய கோரிக்கையும் சீக்கிரமாக நிறைவேறும், பலனும் சீக்கிரமாக கொடுக்கும். அப்படி நீங்கள் சாதனையாக அதை அனுஷ்டிக்கும் பொழுது அதை கெடுப்பதற்காக இதுபோல் நண்பர்கள் ரூபத்தில் வருவார்கள். இல்லை இதெல்லாம் வேலை இல்லாத வேலை, இதெல்லாம் தேவையில்லாத அப்படி இப்படி என்று அலட்சியப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நஷ்டம் அல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் ஏன் ரகசியத்தை உடைத்தீர்கள்? அம்பரீஷ சரித்திரம் மற்றவர்களுக்கு பாகவதத்தில் ஒரு சரித்திரம், அவ்வளவுதான். ஆனால் அது உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ரகசியம், அது ரகசியமான பொக்கிஷம், அது புதையல், அது உங்களுக்கு. அது நீங்கள் பாதுகாக்க வைக்க வேண்டும், அதை சொல்லக்கூடாது. என்ன படிக்கிறேன், ஏதோ ஒன்று படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் அம்பரீஷ சரித்திரம் படிக்கிறேன் ஒரு பலனுக்காக அப்படின்னு சொல்லாதீங்க. அதை மூடி மறையுங்கள். அது பலன் கொடுக்கும் என்று நம்புகிறீர்கள் என்றால் அதை மூடி மறையுங்கள். மூடி மறைத்து அதை தொடர்ந்து அதை பாராயணம் செய்யுங்கள். பாராயணம் செய்து மனதுக்குள் வையுங்கள், அதையே தியானியுங்கள். மனசு, வாக்கு, காயம் முக்கரணங்களால் ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக பலன் கொடுக்கும். அது ஆத்மார்த்தமாக அதையே திருப்பி அந்த அம்பரீஷ சரித்திரத்தையே படித்து கொண்டிருங்கள். அதையே ஜெபியுங்கள். அந்த ஸ்லோகத்தையே படித்ததை திருப்பி படியுங்கள், திருப்பி ஜெபியுங்கள், திருப்பி படியுங்கள். அதையே நீங்கள் ஆவர்த்தி செய்து கொண்டிருங்கள். அந்த அம்பரீஷ சரித்திரத்தை தவிர வேறு எந்த சரித்திரத்தையும் படிக்காதீர்கள். தொடர்ந்து இப்படி செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியத்துக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் நான் எத்தனையோ தடவை பார்த்து விட்டேன் ஸ்பஷ்டமாக. எல்லாரும் நலன் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த விஷயத்தை சொன்னேன். நீங்கள் ஆனால் எதை கடைபிடிக்கிறீர்கள் என்பதை மட்டும் சொல்லக்கூடாது. அது மற்றவர்களுக்கு அலட்சியமாக இருக்கும், உங்களுக்கு அது ரகசியமாக இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு அது அலட்சியமாக இருக்கும். அதனால் உங்கள் ரகசியம் உடைந்து விட்டால் பூர்ண பலனை கொடுக்காது. நீங்கள் நினைத்த கோரிக்கையானது நிறைவேறாது. அது நிறைவேற வேண்டும் என்றால் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு உபாக்கியானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அதை பாராயணம் செய்து கொண்டே வாருங்களே. அதற்கு ஒரு சக்தி உண்டு, அதற்கு ஒரு மகிமை உண்டு. அது ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு தேஜஸ் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு கவசத்தை உண்டாக்கிவிடும். எதிராளிகளுடைய தாக்குதல் இல்லாத ஒரு கவசத்தை உண்டாக்கிவிடும். உங்களுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது அந்த புராணமானது, பாகவதமானது. நான் இன்னொருத்தர் பிரமாணமாக காட்ட விரும்பவில்லை, எனக்கே அது அனுபவமாக உண்டு. எனக்கே அனுபவம் உண்டு. அதற்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது இப்ப எனக்கே இந்த அனுபவம் இருக்கிறது என்றால் மகான்கள்லாம் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள். இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாகவதத்தில் எத்தனை பேர் எத்தனை சரித்திரங்கள் படித்து ஆவர்த்தி செய்து பல அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். அந்த சரித்திரத்தில் ஒரு சரித்திரத்தை படிக்கிறோம் என்றால் அது சொல்லக்கூடிய பல்ஸ்ருதி, அதுல கொஞ்சமா பல்ஸ்ருதி சொன்னா அது மட்டும்தான் நிறைவேறும் என்று நினைத்து விடார்கள். அதை விட அதிகமான பலன்களை கொடுக்கும். இதை நான் கண்கூட உணர்ந்திருக்கிறேன். அதில் சொல்ல பலன்கள் மட்டுமல்ல, அதை விட அதிகமான பலன்களை கிடைக்கும். நிச்சயம், இது நிச்சயம்.
ஆனால் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அதை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நிச்சயமாக இது நான் இந்த பாகவதத்தில் மகான்கள் வாக்குல இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதே மாதிரி கடைபிடிச்சு எத்தனையோ விஷயங்கள் பலனும் கிடைத்திருக்கிறது. நீங்களும் அதை அனுஷ்டித்து சிறந்த பலனை அடைவீர்களாக. நிச்சயமாக இது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த உபன்யாசமானது நிச்சயமாக உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனால் வெளியில் நாம் அலைய வேண்டிய பணத்தை சில கஷ்டங்களுக்கு, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு பணத்தை வீணாக இறைக்க வேண்டாம். நிம்மதி தேடி எங்கேயும் ஓட வேண்டாம். அலைச்சல் அடைய வேண்டாம். ஒத்துழைக்காத இந்த உடம்பு முடியாத போதோட நம்ம தீர்த்த யாத்திரை அங்கு இங்கு என்று ஓடுகின்றோம். நம்ம பரிகாரத்திற்காக, பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவையே இல்லை. எத்தனையோ சாமியார்கள் கால்களில் போய் விழுந்து சேவிக்கிறோம், பணத்தை இறைக்கின்றோம், எவ்வளோ டொனேஷன் பண்ணுறோம் எங்கெங்கேயோ. எதுக்காகனா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் என்று எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனால் அவைகளெல்லாம் தேவையே இல்லை. கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய் காலுகின்ற கதையாக மாறிவிட வேண்டாம். வெறும் பாகவதம் நமக்கள் இருக்கிற புஸ்தகத்தையே சுத்தபத்தமாக, ஆனால் குளித்து விட்டு சுத்தமாக நாம் படிக்க வேண்டும். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். குளிக்காமல் பல்வளக்காமல் நாம படிக்கக்கூடாது. நன்றாக குளித்து விட்டு நல்லா பல்லாம் வளைக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து உட்காந்து நெத்திக்கிட்டு பாருங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். எதையாவது ஒரு சரித்திரத்தை, உங்களுக்கு பிடித்த சரித்திரத்தை அதையே தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணுங்கள். அதை விட்டு வேற சரித்திரத்துக்கு போக வேண்டாம். அதையே தொடர்ந்து ஜெபித்து வாருங்கள், இரவும் பகலும். அதை படித்து புஸ்தகத்தை மூடி வைத்த பிறகும் அதே தியானத்தில் இருங்கள். அந்த சரித்திரத்திலே தியானம் செய்யுங்கள். அதற்கு பிறகு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். நான் சொல்றது விளையாட்டுத்தனமா இருக்கும், குழந்தைத்தனமா இருக்கும். இதெல்லாம் நான் குழந்தைகள் படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்றாரு இவர் அப்படின்னு இல்லை. உண்மையிலே சொல்றேன், இதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. இதுதான் பாகவதத்தினுடைய ஒரு பெரிய மகிமை. இது வேற ஏதாவது கதை புஸ்தகம் படிச்சு பலன் கொடுக்குமான்னு கேட்டால் அது கொடுக்காது. ஆனா பாகவதம் படிச்சா பலன் கிடைக்கும். ஏன்னா பாகவதத்தில் சொல்றக்கூடிய எல்லாமே மந்திரங்கள். இவைகள் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாமே ராதாகிருஷ்ணனுடைய சொரூபம். இது மந்திரங்கள். கண்டிப்பாக பலன் கொடுக்காமல் போகாது. அதுதான் நிச்சயம், கேரண்டி. ஆனால் ஒரு நாள் சொல்லிவிட்டு 2 நாள் சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. பலன் பலன் எது வரைக்கும் கிடைக்கவில்லையோ அதுவரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள். ஆவர்த்தி செய்து கொண்டே தொடர்ந்து ஆவர்த்தி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் கேட்ட கோரிக்கை பகவான் நிறைவேற்றுவான். பகவான் உங்களுக்கு கடன்பட்டவனாக்கி விடுவான். நிச்சயமாக அவன் பதில் சொல்லியே தீர வேண்டும். நீங்கள் அனுஷ்டித்த தபசுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். தபசே என்னுடைய அனுகிரகம். இதுவே தபசாக மாறிவிடும். நீங்கள் ஒரு சரித்திரத்தை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து வந்தீர்களா, அதுவே தபசாக மாறிவிடும். உங்களுக்குள்ளே ஒரு கவசம் உண்டாகிவிடும். உங்களுக்குள்ளே தேஜஸ் பெருக்கும். எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் நமக்குள்ள பிரகாசிக்கும். அவ்வளவு மகிமை உண்டு இந்த பாகவதமும் ராமாயணமும். அது உள்ள ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் எவ்வளவு ஏன் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தியான ஸ்லோகம். ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களும் மகாபாதகங்களை போக்கக்கூடியதான். அவ்வளவு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்படி என்றால் இந்த பாகவதத்தில் உள்ள ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் அரை ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம், 1/4 ஸ்லோகம் படிச்சா கூட அஸ்வமேத ராஜசூய வேள்விகளுடைய பலன்களை எல்லாம் கொடுத்துடுமா இந்த பாகவதத்துல. அப்படி இருக்கும்பொழுது அஸ்வமேத ராஜசூய பலன்னா எப்படிப்பட்ட பலன்? வாஜமேயா 1000 அஸ்வமேதியாகம் பண்ண பலன், 100 வாஜமேயம் பண்ண பலன்லாம் கிடைச்சிடுமா இந்த பாகவத பாராயணம் பண்ணா. அரை ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் படிச்சா ராஜசூய அஸ்வமேதியாகம் பண்ண பலன்லாம் கிடைச்சிடுமா. அவ்வளவு புண்ணியங்களை கொடுக்கக்கூடியதாம் இந்த பாகவதம். அப்படி எனில் நாம் எங்கேயும் அலைய வேண்டாம், யார் கையும் நம்பியிருக்க வேண்டாம். கையில் வெண்ணெய் வைத்து கொண்டு யாரையும் இவர்களால் தான் நமக்கு வாழ்க்கையே என்று பிறரை அண்டி இருக்கிறார்கள். கையிலே நீங்கள் பாகவத புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் அல்லவா? தமிழ் சான்ஸ்கிரிட் இருந்தால் தமிழிலே படியுங்கள். இந்த சம்ஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் இருந்தால், அந்த ஹிந்தி எழுத்துல அந்த சான்ஸ்கிரிட் இருந்தால் மூலப்பாடம் அதுலேயும் படிக்க முடிஞ்சு அதில் படிங்க. இல்லை தமிழ்லேயே போட்டிருக்காங்க ராமா பப்ளிகேஷன்ஸ், அதை கூட வாங்கி
அந்த ஸ்தோத்திரம் மட்டும் படியிருந்தால் எதோ உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ, ஏதோ ஒரு சரித்திரமோ அல்ல ஸ்தோத்திரங்களோ அதை தொடர்ந்து ஜெபித்து வாருங்கள். நிச்சயமாக நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அம்பரீஷ சரித்திரத்தை படிக்க வேண்டும் என்று. அப்படி படித்தாலும் சந்தோஷம்தான். படித்தோம்னா தொடர்ந்து படித்தோமானால் நிச்சயமாக கை மேல பலன் உண்டு. ஆனால் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்பொழுதென்றால் நம்ம பலன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரகசியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, பலன் கிடைத்து விட்டது, அதுக்கு பிறகு ரகசியத்தை சொல்லலாமா? அதுக்கு பிறகு வேற எந்த பலனும் உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தீர்கள் அல்லவா, அது ஒரு தபசு உங்களுக்குள்ள கூடியிருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க வேண்டும் என்றால் திருப்பி அந்த சரித்திரத்தையே படிக்கலாம் அல்லவா? நம்மளுக்கு பலன் கிடைத்து விட்டது, இனிமேல் அது எல்லாரும் சொல்லிடுறாங்க அப்படி சொல்லக்கூடாது. தொடர்ந்து அதையே நீங்கள் அனுஷ்டித்து வந்தால் மேலும் மேலும் உங்களுக்கு பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்படுங்கள். ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், டைம் ஆகிவிட்டதா என்று தெரியவில்லை. ராம 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 ராம. ஆமா, காலம் கடந்து விட்டது, 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதி. ராம 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 राम 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 श्री राम सिंह की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 श्रीमद भागवत भगवान की जय, राम 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 आंजनेय स्वामी जय, सकल साधु की जय, राम 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 राम।